بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تكتموا الشهادة ومن يكتمها فإنه آثم قلبه والله بما تعملون عليم صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர்நாமத்தினால் இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் தோழர்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவனுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் ரகசியத்திலும் பரகசியத்திலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகின்ற இந்த கால சூழல் மிகவும் முக்கியமான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் இந்த நாட்டிலே எதிர்நோக்கி இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலாவை ரப்பாக கியாமத்து நாள் ஒன்று இருக்கிறது என்ற விஷயத்தையும் ஏற்றிருக்கின்ற முஸ்லிம்கள் என்ற வகையிலே உலகத்திலே நடக்கின்ற எல்லா சம்பவங்களையும் நாம் எதிர்கொள்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த பிரகாரமே அணுக வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த தேர்தல் காலத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம் எமது வாக்குரிமையை வழங்குகின்ற பொழுது என்ன என்ன விஷயங்களை கருத்திலே கொள்ள வேண்டும் என்ற விஷயங்கள் சம்பந்தமாக சில ஆலோசனைகளை முன்வைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் கண் விழித்ததிலிருந்து தூங்கச் செல்லும் வரை என்ன என்ன கர்மங்களில் ஈடுபடுகின்றான், அது என்ன கர்மமாக இருக்கட்டும், அவை அனைத்தையும் அல்லாஹு தஆலா விரும்பும் வழியில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எமது தீன் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற அடிப்படையான ஒரு போதனையாக இருக்கிறது. அந்த வகையில் பொருளாதாரத்தை ஈட்டுவதாக இருக்கலாம், குடும்பம் நடத்துவதாக இருக்கலாம், அரசியல் செய்வதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதனை பற்றி இஸ்லாத்துக்கென்று ஒரு நிலைப்பாடு, ஒரு கண்ணோட்டம் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நானும் நீங்களும் தேர்தல் என்று வருகின்ற பொழுது யாரை தெரிவு செய்ய வேண்டும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும், இப்படியான சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய மனோநிலை எப்படி காணப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் எமது இஸ்லாத்துக்கென்று தனித்துவமான மிகவும் அழகான ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரசியல் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே மனித வாழ்க்கையை விட்டு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்குள்ள ஒரு அங்கமாகும். அதிகாரம், ஆட்சி, நிர்வாகம் என்று வருகின்ற பொழுதும் அடிப்படையில் அவை அனைத்தும் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ்.
அந்த ஆட்சியை அதிகாரத்தை தான் நாடியவர்களுக்குத்தான் கொடுக்கின்றான் என்றும் குர்ஆன் சொல்லுகிறது. துஹ்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. நீ நாடியவர்களுக்குத்தான் ஆட்சியை கொடுப்பாய், நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை அதிகாரத்தை பறித்துக் கொள்வாய் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அடிப்படையில் ஆட்சி அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானது. அந்த ஆட்சியை அதிகாரத்தை தான் விரும்பியவர்களுக்கு கொடுப்பான் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. எனவே ஆட்சி அதிகாரம் என்ற விஷயத்தோடு மனிதனுக்கு சம்பந்தம் இருக்கிறது என்ற கருத்திலே இஸ்லாம் இருக்கிறது. இன்னும் ஒரு குர்ஆனுடைய வசனத்திலே நீங்கள் ஆட்சி செய்கின்ற பொழுதும், அதிகாரம் செலுத்துகின்ற பொழுதும், நிர்வாகம் செய்கின்ற பொழுதும் அல்லாஹு தஆலா சொன்ன பிரகாரம் உங்களுடைய ஆட்சியை அதிகாரத்தை நீங்கள் பிரயோகிக்க வேண்டும், நடாத்த வேண்டும் என்ற கருத்து பல இடங்களிலே குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபியை நீங்கள் தீர்ப்பளியுங்கள் என்று வருகின்ற குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கின்ற பொழுதும் நாம் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவது மாத்திரமல்ல, எமது அஹ்லாக்குகளிலே சம்பந்தப்படுவது மாத்திரமல்ல, எமது நீதி நிர்வாகம் என்று வருகின்ற பொழுதும், ஆட்சி அதிகாரம் என்று வருகின்ற பொழுதும் அதற்கும் இஸ்லாத்துக்கென்று ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இஸ்லாம் என்பது ஒரு பூர்ணமான வாழ்க்கை திட்டம். அங்கு எல்லா விஷயங்களும் பேசப்பட்டிருக்கிறது என்ற முடிவுக்கு நாங்கள் வருகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிமார்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஆட்சியோடு தங்களை சம்பந்தப்படுத்தி இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரிலே. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன் போன்ற ஆட்சியாளர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் நபிமார்களாக இருந்த அதே நேரத்திலே ஆட்சியை செய்திருக்கிறார்கள், நீதியை நிலைநாட்டி இருக்கிறார்கள். அவர்கள் ஆசிரமங்களிலே புகுந்து கொண்டிருக்கவில்லை. பூமியிலே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், அல்லாஹு தஆலா விரும்புகின்ற பிரகாரம் மனித வாழ்வு ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்ற அந்த விவகாரத்திலே அவர்கள் அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் தாமும் தன் பாடும் என்று இருக்காமல் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த அரச நிர்வாகத்தை ஒரு அங்கமாக அமைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே நாம் இந்த நாட்டில் தற்போது இருக்கின்ற ஜனநாயக முறையின்படி பல்வேறுபட்ட தேர்தல்களை நாங்கள் எதிர்கொள்கின்ற பொழுது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை பற்றி சிந்திப்பது ஒரு இஸ்லாமிய கடமையாக, ஒரு பொறுப்பாக இருக்கிறது. ஏன் இதனை சொல்லுகிறோம் என்றால், இஸ்லாம் என்பது சில அடிப்படையான கொள்கைகளை, கோட்பாடுகளை நிறுவுவதற்காக வந்திருக்கின்ற ஒரு பூர்ணமான வாழ்க்கை திட்டம் என்ற வகையிலே மனித நலன்களை ஈட்ட வேண்டும், தீமைகள் களையப்பட வேண்டும், நீதி நியாயம் வலுப்படுத்தப்பட வேண்டும், வளங்கள் உச்சகட்டமாக பயன்படுத்தப்பட வேண்டும், மனித சமுதாயத்தின் உயர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்ற கருத்திலே இஸ்லாம் இருப்பதனால் அதற்கான சிறந்த ஒரு ஊடகமாக, ஒரு உத்தியாக, ஒரு அணுகுமுறையாக இந்த ஆட்சி அதிகாரம் என்பன இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சற்று ஆழமாக நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இந்த நாட்டை பொறுத்தவரையிலே 30 வருட யுத்தம் ஒன்றை நாங்கள் சந்தித்தோம். அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன? அந்த யுத்தத்திற்கு அடிப்படையான காரணம் பொருத்தமற்ற அரசியல், பொருத்தமற்ற நிர்வாகம். உரிய வகையில் இந்த நாட்டை நிர்வகிக்க வேண்டுமே என்ற சிந்தனை இல்லாமல் இனவாதத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நாட்டை நிர்வகித்த ஆட்சியாளர்கள் தான் அதற்கு பின்புலம். இதனால் இந்த நாடு 100 வருஷங்களுக்கு பின்னால் போனது, பின் தள்ளப்பட்டது என்றால் மிகையாகாது. எனவே நாங்கள் அரசியலை பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியுமா? யாருடைய கைக்கு அதிகாரம் போக வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் யோசிக்காமல் இருப்பது ஒரு பெரிய தவறு என்பதை அது காட்டுகிறது. இந்த நாட்டிலே இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் அது முழுக்க முழுக்க அரசியல் பின்னணியிலே இடம்பெற்ற ஒரு தாக்குதல் என்பதை நாம் அறிவோம். இதனால் இந்த நாடு கண்ட அவலங்கள், முஸ்லிம் சமுதாயத்தின் மீது அள்ளி வீசப்பட்ட குற்றச்சாட்டுகள், ஏற்படுத்தப்பட்ட நெருக்குவாரங்கள், இந்த இனங்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதல்களும் சந்தேகங்களும் எவ்வளவு பெரிய பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தின என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எல்லாவற்றோடும் அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கிறது.
அது பாராளுமன்றம், இந்த நாட்டில் இருக்கின்ற நீதித்துறை, இந்த நாட்டின் பொருளாதாரம், இந்த நாட்டின் இனங்களுக்கு இடையிலான உறவு, இந்த நாட்டின் கல்விக் கொள்கை, இந்த நாட்டின் வெளிவிவகார கொள்கை என்றெல்லாம் வருகின்ற பொழுது அனைத்தோடும் மிக நெருக்கமான தொடர்பு கொண்டிருக்கிறது அரசியல் என்றால், அந்த அரசியலை பற்றி இஸ்லாத்துக்கு ஒரு நிலைப்பாடு இருக்க மாட்டாதா? நிச்சயமாக இஸ்லாத்துக்கு நிலைப்பாடு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாடு ஈஸ்டர் தாக்குதலை மாத்திரமல்ல, 30 வருட யுத்தத்தை மாத்திரமல்ல, கோவிட்-19 பின்னால் ஏற்பட்ட பயங்கரமான பொருளாதார சரிவு, இந்த நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார மந்தம், இவையெல்லாம் இந்த நாட்டை படு பயங்கரமாக ஆட்டங்காண செய்திருக்கின்றன என்ற உண்மையை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தீர்மானிக்கின்ற இந்த தேர்தல் நடைபெறுகிறது என்றால் நாம் எவ்வளவு நுணுக்கமாக சிந்திக்க வேண்டும். எமக்கென்ற ஒரு கடப்பாடு இருக்கிறது. நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காக வேண்டி உலகத்துக்கு அனுப்பப்பட்ட சமூகம் என்று குர்ஆன் எங்களை புகழுகிறது. நீதியை நிலைநாட்டுங்கள், அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. முழு உலகத்துக்கும் அருளாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த அரசியல் மனிதனுடைய வாழ்க்கையை சின்னா பின்னப்படுத்துமாக இருந்தால், சின்னா பின்னப்படுத்தப்படாத ஆட்சியாளர்களை, சின்னா பின்னப்படுத்தாத ஆட்சியாளர்களை, நீதியை நிலைநாட்டுகின்ற ஆட்சியாளர்களை தெரிவு செய்வது, அவர்களுக்காக வேண்டி வாக்களிப்பது என்பது எவ்வளவு பெரிய முக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவேதான் நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் அத்தஸ்வீத்து ஃபரீலத்துன் தீனியத்துன் வல்லரூரத்துன் துன்யவியா, வாக்களிப்பது என்பது ஒரு மார்க்கத்தின் கடமையாக இருப்பது மாத்திரமல்ல, அது ஒரு லோகாயுத ரீதியான அவசிய தேவையாகவும் இருக்கிறது என்ற கருத்தை பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நாம் ஒரு சிறுபான்மை நாட்டிலே வாழுகின்றோம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட இருப்பவர்களுக்கு மத்தியில் நல்ல ஒருவர், எல்லோரும் நல்லவர்கள் என்று சொல்வதற்கில்லை, யாரும் பரிபூர்ணத்துவத்தை கொண்டாட முடியாது. இருப்பவர்களுக்கு மத்தியில் யார் சிறந்தவர் என்று ஆய்வுகளின் அடியாக, ஆதாரங்களின் அடியாக எங்களுக்கு தெரிய வருகிறதோ அவரை தெரிவு செய்வது, மிக பொருத்தமானவரை தெரிவு செய்வது, வல்லவரை நல்லவரை தெரிவு செய்வது என்பது ஒரு அடிப்படையான கடமையாக இருக்கிறது. எனவேதான் நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த வாக்களிப்பதை ஷஹாதா எனப்படுகின்ற சாட்சியம் சொல்வதற்கு நிகராக சொல்லுகிறார்கள். சாட்சியம் சொல்வது என்பது என்ன? ஒரு மனிதன் நல்லவன் என்று சொல்வது அல்லது ஒரு மனிதன் கெட்டவன் என்று சொல்வது. சாட்சியம் சார்பாகவும் அமையலாம், எதிராகவும் அமையலாம். இப்போது இந்த களத்திலே 30 பேர் தங்களுக்கு வாக்கு கேட்டு வருகின்ற பொழுதும் அவர்களில் இருக்கின்றவர்களுக்கு மத்தியில் இருப்பவர்களில் அதிசிறந்தவர் என்று நாங்கள் காணுகின்றவருக்கு எமது வாக்கை அளிக்கின்ற பொழுதும் நாம் சாட்சியம் சொல்லுகின்றோம். சாட்சியம் சொல்வதற்காக வேண்டி அழைக்கப்படுகின்ற பொழுது பின்வாங்கக்கூடாது, தயங்கக்கூடாது, மறுக்கக்கூடாது என்ற கருத்திலே இஸ்லாம் உறுதியாக இருக்கிறது. சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹு தஆலா வலா யஅப ஷுஹதாஉ இதா மா துஉ, சாட்சியாளர்கள் சாட்சியம் சொல்வதற்காக வேண்டி அழைக்கப்படுகின்ற பொழுதும் அவர்கள் மறுக்க வேண்டாம். வலா தக்குமு ஷஹாதா, நீங்கள் சாட்சியத்தை மறைக்க வேண்டாம். யாரெல்லாம் சாட்சியத்தை மறைக்கின்றார்களோ ஃபஇன்னஹு ஆஸிமுன் கல்புஹு, அவர்களுடைய உள்ளம் பாவம் செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே வாக்களிப்பதற்காக வேண்டி அந்த உரிமையை பயன்படுத்தும்படி நாம் அழைப்பு விடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாம் போகாமல் இருப்பது ஒரு பாவமாகத்தான் கருதப்படும். இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகவும் நெருக்கமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு சஹாபி. அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது எவ்வாறு பொய் சாட்சியம் சொல்வது என்பது ஒரு பாவமாக இருக்கிறதோ அதே போன்று பொய் சாட்சியத்தை மறைப்பதும் ஒரு பாவம் என்ற கருத்தை, அதே தரத்தில் உள்ள ஒரு பாவம் என்ற கருத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். பொய் சாட்சியம் என்றால் என்ன? தகுதி குறைந்த,
அநீதியான அக்கிரமம் செய்யக்கூடிய பல்வேறுபட்ட தகைமைகளையும் கொள்ளாத ஒருவரை நாம் எமது தனிப்பட்ட சில நலன்களுக்காக அறிவீனத்தின் அடிப்படையாக நாம் சிபார்சு செய்கின்றோம் என்றால் அதுதான் பொய் சாட்சியம். பொய் சாட்சியம் சொல்வது என்பது பெரும்பாவங்களிலே ஒன்று. மின் அக்பரில் கபாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெரும் பாவங்களுக்கு மத்தியிலே பெரும் பாவம். ஒரு தடவை அவர்கள் பெரும் பாவங்களை பட்டியல்படுத்தி கொண்டு போனார்கள். அதிலே முதலாவது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, இரண்டாவது தாய் தகப்பனுடைய மனதை நோவடிப்பது, அவர்களுக்கு தொந்தரவு விளைவிப்பது என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டு அவர்கள் குந்திக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு அமருதல் என்ற ஒரு நிலைக்கு வந்தார்கள். தொடர்ந்தும் அவர்கள் அதனை பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பொய் சாட்சியம் சொல்வது தொடர்பாக பல தடவை அவர்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் மௌனிக்க மாட்டார்களா, பேசாமல் இருக்க மாட்டார்களா என்று நாங்கள் நினைக்கின்ற அளவுக்கு அவர்கள் தொடர்ந்தும் இந்த பொய் சாட்சியத்தின் பாரதூரம் சம்பந்தமாக எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொய் சாட்சியம் என்றால் என்ன? தகுதி இல்லாத ஒருவர், பொருத்தமில்லாத ஒருவர் இந்த பதவிக்கு வர வேண்டும் என்று மனதால் நினைப்பது, ஆசிப்பது, விரும்புவது மாத்திரமல்ல, அதற்காக வேண்டி பிரச்சாரம் செய்வது, அதற்காக வேண்டி வாக்களிப்பது, இவை அனைத்தும் மிக பயங்கரமான குற்றங்களாக இருக்கின்றன என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் வாக்கு என்பது உரிமை மாத்திரமல்ல, அது ஒரு கடமை என்பதையும் நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சிலரிடத்திலே ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, நாம் வாக்களித்து ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்படலாமா என்று. அப்படி எல்லோரும் யோசித்தால் சில நேரங்களில் ஒரு வாக்கினால் ஒரு மோசமானவர் தெரிவு செய்யப்படுவதற்கு நாம் காரணகர்த்தாக்களாக இருப்போமாக இருந்தால் நாங்கள் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்கின்றோம். இந்த நாட்டின் திசையையே தீர்மானிக்கின்ற ஒரு நபருக்கு நாம் வாக்களிக்காமல் நாம் பிழையான ஒருவர் வருவதற்கு காரணகர்த்தாக்களாக மறைமுகமாக அமைகின்ற சந்தர்ப்பத்திலே அது ஒரு குற்றமாக, ஒரு பாவமாக, ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதப்படும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவருடைய உள்ளம் பாவம் செய்கிறது, உள்ளத்திலே ஒரு பெரிய கோளாறு இருக்கிறது என்ற கருத்தை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே முதலாவது கருத்தை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இரண்டாவதாக, நாம் வாக்களிக்க செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது, எந்த பின்புலத்திலிருந்து அந்த வாக்கை நாங்கள் அளிக்கப் போகின்றோம், எந்த நோக்கத்தோடு நாங்கள் வாக்கை அளிக்கப் போகின்றோம் என்பது மிக முக்கியம். அதனுடைய உந்து சக்தி என்ன? பெரும்பாலானவர்கள் சுயநலத்திற்காக, பக்க சார்பாக, வாக்கு கேட்டு வருபவர் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதற்காக, பரம்பரையாக எங்களுடைய குடும்பத்தவர்கள் இந்த கட்சிக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற நியாயத்தை காட்டி, குறிப்பிட்ட அந்த அபேட்சகர் வெற்றி பெறும் பட்சத்தில் என்னுடைய ஏற்று இறக்குமதிக்கு அது வசதியாக அமையும் என்று அனுமானித்து, அல்லது தனிப்பட்ட நலன்களை நாங்கள் அடைந்து கொள்ளலாமே என்ற நோக்கத்தோடு நாங்கள் வாக்களிப்போமாக இருந்தால் அதனை விடவும் மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய ஒரு அநியாயம் உலகத்திலே வேறு எதுவுமே இருக்க முடியாது. பிழையான அரசியல்வாதிகளால் வளங்கள் சுரண்டப்படுகின்றன, மிகப்பெரிய திருட்டு இடம்பெறுகிறது, இனவாதம் கடந்த காலங்களிலே மிக மோசமாக தூண்டப்பட்டது, பாவங்கள் பல அரங்கேறுவதற்கு அவர்கள் காரணமாக அமைந்தார்கள், இனங்களை அவர்கள் மோதவிட்டார்கள், இந்த நாட்டின் கல்விக் கொள்கை வேறொரு திசையிலே போவதற்கு பலரும் காரணமாக அமைந்தார்கள். இப்படியான சந்தர்ப்பத்தில் நாம் எமது தெரிவை மிகவும் அறிவுபூர்வமாகவும் அல்லாஹ்வுக்கு பயந்தும் தூர நோக்கோடும் மிகப்பெரிய ஆய்வு செய்தும் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுடைய ஆலோசனையின் பேரிலும் தான் இந்த வாக்கை நாங்கள் அளிக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நியமனம் செய்கின்றான், முஹாபாத்தன், அதிலே பக்க சார்பு இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி, அல்லாஹு தஆலாவுடைய லஅனத் அவனுக்கு உரித்தாகட்டும். அல்லாஹு தஆலா அவனிடமிருந்து சுன்னத்தான அமல்களையோ அல்லது ஃபர்லான அமல்களையோ ஏற்றுக்கொள்ள மாட்டான். லா யுக்பலு லா யக்பலுல்லாஹு மின்ஹு ஸர்ஃபன் வலா அத்லன் ஹத்தா யுத்கிலஹு ஜஹன்னம்.
ஹாக்கிம் என்ற முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஹதீஸ். ஒரு மனிதன் ஒரு நியமனத்தை செய்கின்றான். நாட்டின் நியமனம் மாத்திரமல்ல, ஒரு நிறுவனத்தின் நியமனம், ஒரு பள்ளிவாயினுடைய ஒரு நிர்வாகியை தெரிவு செய்வது, ஒரு இயக்கத்தின் நிர்வாகியை தெரிவு செய்கின்ற சந்தர்ப்பத்திலே தனிப்பட்ட நோக்கங்களுக்காக, பக்க சார்பாக, சுயநலனுக்காக வேண்டி அந்த நியமனம் அமையுமாக இருந்தால் நிச்சயமாக அப்படியாக சிபார்சு செய்கின்ற மனிதன் அவன் நாளை மறுமையிலே நரகத்திலே நுழைவிக்கப்படுவான். அவனுடைய சுன்னத்தான ஃபர்லான எந்த ஒரு அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாம் இந்த கிரைட்டீரியா என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு ஒரு ஜனாதிபதியாக அல்லது பிரதமராக, ஒரு நிறுவனத்தின் தலைவராக அல்லது ஒரு அமைப்பின் பொறுப்பாளராக வருபவருக்கென்றென்று சில தகுதிகள் தேவைப்படும். நாம் வாழுவது 19ஆம் நூற்றாண்டில் அல்ல, 21வது நூற்றாண்டிலே. பல வகையான மாறுதல்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்க, இலங்கை மக்களுடைய தேவைகள் பல நானாவிதமாக வித்தியாசப்பட்டிருக்க, மக்களுடைய பிரச்சனைகள் மிக மிக வித்தியாசமாக இருக்க, இந்த நாட்டை வழிநடாத்துகின்ற தலைவர், அதுவும் வரைமுறை அற்ற அதிகாரங்களை கொண்ட, முழு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியாக வர இருக்கின்ற ஒருவரை தெரிவு செய்கின்ற பொழுது அதிலே குருட்டுத்தனம் இருக்குமாக இருந்தால், அதிலே பக்கசார்பு இருக்குமாக இருந்தால், அதிலே சுயநலம் கலந்திருக்குமாக இருந்தால், அதிலே அறிவீனம் கலந்திருக்குமாக இருந்தால், அதனை விடவும் வேறு என்ன அங்கு அநியாயம் இருக்க முடியும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாங்கள் அதி உயர்ந்த பட்சமான தகுதிகளை கொண்டவர்களை பற்றிய சிந்தனை எங்களுக்கு தேவைப்படுகிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அவர் நல்லவராகவும் இருக்க வேண்டும், வல்லவராகவும் இருக்க வேண்டும். ஒரு நீதி நிர்வாகத்தை செய்யக்கூடிய அறிவு தகைமை, நிர்வாக திறமை, அதற்கான ஸ்கில்ஸ், அதனுடைய திறன்கள் அவரிடத்திலே இருக்க வேண்டும். அவரிடத்திலே இப்படிப்பட்ட திறமைகள் இருக்கின்ற அதே நேரத்திலே அவர் ஒரு நல்லவராகவும் இருக்க வேண்டும், வல்லவராகவும் இருக்க வேண்டும், நல்லவராகவும் இருக்கிறாரா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு நிதி மந்திரி பதவியை அந்த நாட்டு அரசன் கொடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய அவைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரவேற்கிறார், அழைக்கிறார். அழைத்து விட்டு சொல்லுகிறார், இன்னக்கல் யௌம லதைனா மக்கீனுன் அமீன். இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே உங்களிடத்திலே மிக முக்கியமான 2 தகைமைகள் காணப்படுகின்றன. முதலாவது தகைமை, நீங்கள் சமூக அங்கீகாரம் உள்ளவராக, எம்மத்தியிலே ஒரு ஸ்திரப்பாட்டை பெற்றவராக, எம்மத்தியிலே ஒரு அங்கீகாரத்தை பெற்றவராக இருக்கிறீர்கள். மக்கள் எல்லோரும் உங்களை பற்றிய நல்லெண்ணத்தோடு இருக்கிறார்கள். இரண்டாவது, நம்பிக்கை நாணயமானவராக இருக்கிறீர்கள். அந்த 2 பண்புகளும் உங்களிடத்திலே இருப்பதனால் உங்களுக்கு நான் இந்த மிஸ்ர் நாட்டினுடைய நிதி மந்திரி பொறுப்பை தருகிறேன் என்று அந்த அரசன் சொன்னதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே நேரம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகள் தன்னுடைய தகப்பனிடத்திலே சென்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இன்ன கைர மன் இஸ்தஅஜர்த அல் கவியுல் அமீன், நீங்கள் எமது தோட்டத்திலே வேலை செய்வதற்கு பொருத்தமான ஒரு நபரை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். அவரை பொறுத்தவரையிலே, மூசா அலைஹிஸ்ஸலாம் எனப்படக்கூடிய அந்த மனிதரை பொறுத்தவரையிலே அவரிடத்திலே 2 பண்புகள் இருக்கின்றன. முதலாவது, அவர் சக்தி உள்ளவராக இருக்கிறார், நம்பிக்கை நாணயமானவராக இருக்கிறார் என்று அங்கு அந்த பெண்மணி தன்னுடைய தகப்பனிடத்திலே சென்று இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பான தனது மனப்பதிவை வெளிப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்திலே அது எவ்வளவு பெரிய ஆழமான கருத்தை அது தருகிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வாறெல்லாம் சொல்லுகின்ற பொழுது முழு தகுதியையும் 100 வீதமான தகுதியையும் இருக்கின்ற அபேட்சகர்கள் எல்லோரும் பெற்றிருப்பார்கள் என்று சொல்வதற்கில்லை. நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், இருப்பவர்களுக்கு மத்தியிலிருந்து மிக பொருத்தமானவர் என்று நாங்கள் கருதுகின்றவரை நாங்கள் தெரிவு செய்வது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஃபிக்ஹுல் முவாஸனாத் என்று இஸ்லாமிய சட்ட பரப்பிலே மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. முவாஸனாத் என்றால் என்ற 2 பகுதிகளையும் ஒப்பீடு செய்வது, 2 பகுதிகளிலும் இருக்கின்ற நலவுகளை நஷ்டங்களை எடுத்து உயிர்த்து ஆராய்வது, எந்த பகுதிக்கு கூடுதலாக பாரம் இருக்கிறதோ அந்த பகுதியை தெரிவு செய்வது. ஃபிக்ஹுல் மஆலாத் என்று சொல்வார்கள்.
ஒரு குறிப்பிட்ட விவகாரத்தினுடைய இறுதி விளைவு என்ன என்பதனை பற்றி அனுமானிப்பது, முன்கூட்டியே தீர்மானிப்பது, அதனை பற்றி ஆய்வு செய்வது, பின் விளைவுகளை பற்றி யோசித்து ஒரு முடிவுக்கு வருவது. கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற பொழுது மாத்திரமல்ல, பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே முஸ்லிம் சமூகம் மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்களும் கூட செய்கின்ற மிகப்பெரிய தவறு, உணர்ச்சிகளுக்கு, வெளிப்பகட்டுகளுக்கு, வெறுமனே சத்தமான பேச்சுக்களுக்கு அவர்கள் மயங்கி முடிவுகளுக்கு வருகிறார்கள். பொருளாதார அறிவு, அரசியல் அறிவு, தூர நோக்கு, ஆழமான அறிவு, ஒரு வேட்பாளரின் கடந்த கால நடவடிக்கைகள் பற்றிய அறிவு, அவர் வெளியிட்டிருக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்திலே உள்ளடங்கி இருக்கின்ற அந்த நுணுக்கங்கள் தொடர்பான அறிவுகள் இல்லாமல் ஒரு சில வீடியோக்களை மாத்திரம் பார்த்து முடிவுக்கு வருகின்ற அந்த மோசமான அந்த நிலை காணப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும், இனவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், இந்த பொது சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்ற நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அனைத்து மனிதர்களையும், என்னுடைய மனிதர்கள், இந்த நாட்டு மனிதர்கள் எல்லோரையும் வளர்க்க வேண்டும் என்ற அந்த அரவணைத்து செல்கின்ற பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் கவனத்திலே கொண்டுதான் நாங்கள் கட்டாயமாக எமது தெரிவுகளை செய்ய வேண்டியிருக்கிறது. இறுதியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தற்போது இந்த தேர்தல் காலம் என்று வருகின்ற பொழுது எமது மீடியா ஒழுக்கங்களை பற்றியும் ஞாபகப்படுத்த வேண்டும். மீடியாவிலே சேறு பூசுதல், அபாண்டம் சுமத்துதல், தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தேவையான விஷயங்களாக காட்டுவது, கருப்பை வெள்ளையாக, வெள்ளையை கருப்பாக காட்டுவது, நண்பனை எதிரியாக காட்டுவது, மூடி மறைப்பது போன்ற மிக பயங்கரமான குற்றங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. தற்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று நாங்கள் சொல்லுகின்ற அந்த முறைமையை பயன்படுத்தி சில வேட்பாளர்களுடைய குரல்கள் கூட மிக மோசமான முறையில் பதிவேற்றம் செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் செய்யலாம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாத, கியாமத்தினை விசாரணை இருக்கிறது என்ற நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட படுபாதகமான இஸ்லாமிய ஒழுங்குகளுக்கு முற்றிலும் முரணான அப்படியான காரியங்களிலே அவர்கள் ஈடுபடலாம், அதற்கான சாத்தியம் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒளிந்தாலும் கூட மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், ஒவ்வொரு வார்த்தையை மொழிகின்ற பொழுதும் ரகீப் அதீத் அங்கிருந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லிம் பொய் சொல்ல மாட்டான், அபாண்டம் சுமத்த மாட்டான், மிகைப்படுத்தி பேச மாட்டான், புள்ளி விபரங்கள் அல்லாமல் மேலோட்டமாக நுனிப்புள்ளுகளை மொழிந்து தன்னுடைய முடிவுகளுக்கு வரமாட்டான். அவன் எப்போதும் அறிவுபூர்வமானவன், தூர நோக்குள்ளவன், அல்லாஹ்வுக்கு பயந்தவன், நான் நாளை மறுமையிலே விசாரணைக்காக வேண்டி நிறுத்தப்படுவேன் என்ற அந்த பயம் கொண்டவன் என்ற காரணத்தினால் நாங்கள் கட்டாயமாக இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்திலும், வருகின்ற கட்டுரைகள் எல்லாவற்றையும் ஷேர் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்திலும் மிகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டி இருக்கிறது. வல்ல நாயன் எம் அனைவருக்கும் வரும் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எதிர்வரக்கூடிய இந்த தேர்தலிலே இந்த நாட்டுக்கு மிக பொருத்தம் என்று நீ கருதுகின்றவர்களை தெரிவு செய்யக்கூடிய அளவுக்கு அறிவையும் அந்த அளவு தூரம் பக்குவத்தையும் அனைவருக்கும் தருவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே இனவாதத்தை ஒழித்து இந்த நாட்டிலே சமாதானத்தை, நீதியை, நியாயத்தை கட்டி எழுப்பக்கூடிய, இந்த நாட்டின் வளங்களை மிகச்சரியாக பயன்படுத்தக்கூடிய, இந்த நாட்டின் கல்விக் கொள்கையை சர்வதேச தரத்திற்கு கொண்டு வரக்கூடிய, இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் அரவணைத்து எல்லோரும் ஒரு தாயின் பிள்ளைகள் என்ற அளவுக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்களை தெரிவு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த நிலையை நீ உருவாக்குவாயாக. யா அல்லாஹ், மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாகக்கூடிய ஹுஸ்னுல் ஹாத்திமா எனப்படக்கூடிய நல்ல முடிவை எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீனிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற, சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கின்ற எமது உறவுகளுக்கு நீ பக்கபலமாக இருப்பாயாக. அவர்களை யாரெல்லாம் அடக்கி ஒடுக்குவதற்காக நீ முயற்சிக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நீ கவனித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற பொழுது தூய்மையான உள்ளத்தோடு சந்திக்கக்கூடிய அந்த அருமையான பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ولا تأكلوا أموالكم بالباطل وتدلوا بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس بالإثم وأنتم لا تعلمون. صدق الله مولانا العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك عظيم رب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على حبيبك سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم ارض عن ساداتنا أبي بكر الصديق وعمر الفاروق وعثمان ذي النورين وعلي أسد الله وعن باقي الصحابة أجمعين وعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات إنك السميع قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. فيا عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم ويزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.